அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்கி 2 நாள் தான் இருக்கு. விரைவாக தேர்தல் வந்துடுச்சு. அங்கங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க காசு பணம் கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. மக்களும் அதை வாங்குறதுல ஆர்வமா இருக்காங்க. பறக்கும்படின்னு ஒண்ணு பேருக்கு இருக்க தவிர அது இன்ன வரைக்கும் பணம் பிடிச்சேன், அவ்வளவு பிடிச்சேன், இவ்வளவு பிடிச்சேன்றாங்க. பிடிச்சிங்க, பணம் பிடிச்சிங்க, சரி. இந்த பணம் யாருடையதோ அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் பண்ணீங்களான்னா இன்ன வரைக்கும் கிடையாது. இங்க பண்ண போறதும் கிடையாது. இதை கண் துடைப்புக்கு நானும் பல பேர் பிடிச்சேன்னு வச்சுக்கிறாங்க. பணம் எடுத்துட்டு போறோம்லாம் விட்டு சும்மா இந்த விவசாயி பணம் எடுத்துட்டு போறவன், நெல்லு போட்டவன், எள்ளு போட்டவன், திருமணத்துக்கு இந்த மாதிரி நகை எடுக்க போறவன், அவங்க பணத்தெல்லாம் பிடிக்கி வச்சுக்கிட்டு நீ நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ் வா, அப்பதான் அவன் பணத்தை தருவோம் அப்படின்றாங்க. எல்லா ஊர்லயும் பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஊர்ல கொடுக்காம இருக்க போறாங்க? பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். பணம் கொடுக்காத ஊர் அப்படின்னு ஒண்ணு, ஏதாவது ஒரு ஊர் இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஊர்ல பணம் கொடுக்க சுத்தமா முடியாதுங்க, நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமானா கிடையாது. எல்லா ஊர்லயும் கொடுக்குறாங்க. ஆனா ரேட்டு தான் மாறுது. ஒரு ஊர்ல 500, இன்னொரு ஊர்ல 300, இன்னொரு ஊர்ல 200, சில ஊர்ல 1000. அது வேட்பாளரை பொறுத்து இந்த தொகை மாறுது. மக்கள் என்ன மனநிலை இருக்காங்கன்னா, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டை போட்டுரும். காசு அதிகமா யார் கொடுக்குறா அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் அப்படிதான் இருக்காங்க. காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு அப்படிங்கிறத ஒரு அடிப்படை புரிதல் கொஞ்சம் இன்னும் விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட வரல. இன்னைக்கு பல கோடி செலவு பண்ணி 10 கோடி 15 கோடி செலவு பண்ணி ஒரு இலக்கு தேர்தலில் ஜெயிக்கிறவன் நாளைக்கு அந்த காசை எப்படி சுருட்டலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பானே தவிர, உனக்கு என்ன குடிநீர் வசதி வேணுமா, ரோடு வசதி வேணுமா, அதை போட்டு தரேன் நான் நிக்க போறான். ரொம்ப கேட்டோன்னே காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, சும்மா ஓட்டு போட்டியா அப்படின்னு தான் கேட்பான். இதை நம்ம சொன்னோம்னா இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க, எந்த கட்சிக்காரன் வந்தாலும் கொள்ளடிக்கு தான் போறான், அதுக்கு அவனே அடிச்சுட்டு போறான், எங்க கட்சிக்காரனே காசை கொடுத்துட்டு எனக்கு ஓட்டுக்கும் காசு கொடுத்துறான், கொள்ளடிச்சுட்டும் போயிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கட்சிக்காரனும் இருந்தாலும் கொள்ளதான் அடிக்க போறான்னா, கொள்ளடிக்காத கட்சியும் ஒண்ணுமே இல்லையா? நீங்க பார்க்க தயாரா இல்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணுறீங்க, கண்ணை மூடிட்டு குதிரை மாதிரி ஒரே பார்வையை போறீங்க. ஒருத்தன் கெட்டது செய்யறானா அவனுக்கு மாற்று எவன் தான் நீங்க தேடணுமே தவிர, எல்லாரும் தான் செய்ய போறான், அப்புறம் நம்மளால செஞ்சா என்ன தப்பு அப்படின்னு போறது, அது அந்த குற்றத்தில் நீங்களும் பங்கெடுக்கிற சமம். ஊர்ல எல்லாருமே திருடனா இருக்கான் அப்படின்னா நீங்களும் திருடன் ஆயிடுவீங்களா? எல்லாரும் கொலகாரனா இருக்கான் அப்படின்னா நீங்களும் கொலகாரன் ஆயிடுவீங்களா? எல்லாருமே நாளைக்கு செத்து போறாங்க, நீங்களும் போய் செத்து போயிடுவீங்களா? ஏங்க உங்களுக்கு சொந்தமா அறிவு இல்லையா? ஒரு சிந்தனை யோசிக்க மாட்டீங்களா? இந்த காசை இப்போ விட்டா எப்படி வாங்குறது அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. இந்த காசை எப்படி வாங்குறதுன்னு சொல்றீங்களே, இந்த காசு எப்படி அவனிடம் போனது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்களா? யாராவது யோசிச்சீங்கன்னா அதுக்கான விடை கிடைச்சிருக்கும். சரி, இந்த காசு போச்சு, உங்களுக்கு கொடுத்துட்டான், சரி கொடுத்துட்டு நீ வாங்கினது கூட தவறில்ல, ஏன்னா உங்களோட வறுமை யார் பணம் கொடுத்தாலும் வாங்குற நிலைமையில தான் மக்களை வச்சிருக்காங்க, சரி வாங்கிங்க. ஆனா ஏன் அவனுக்கே தான் வாக்கு செலுத்தணும்? நீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, காசு வாங்குறவனுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும்னு. அவன் ஓட்டு போட்டவனுக்கு அவன் கரெக்டா இருக்கான்னு நினைக்கிறான்னா அது கிடையாது. ஓட்டு வாங்குற வரைக்கும் தான் உன தங்கமே மானே தேனே பொன்மானே எல்லாம். ஓட்டு வாங்கினா போயாங்கிட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட எண்ணம் கொண்டவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த கூடாது. படிச்ச பிள்ளைகள், புதிய தலைமுறை பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க, சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு ஒரு வேட்பாளராகவே இருக்கட்டுங்க, ஒரு வேட்பாளர் 40 லட்சம் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் விதி இருக்கு. ஆனா என்ன கேட்டா அது 40 லட்சமே பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நானே இருக்கேன், ஒரு 40 லட்சம் செலவு பண்ணி ஒரு தொகுதியில் நிக்கிறேன்னா, இந்த 40 லட்சத்தை ஒரு கடன் வாங்கியோ ஏதோ ஒன்று வாங்கி செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த 40 லட்சத்தை நான் எப்படி அடைப்பேன்? நாளைக்கு நான் ஆட்சிக்கு வந்தாலோ ஒரு அதிகாரத்துல வரும்போது ஒவ்வொரு திட்டங்கள்லயும் அவன் கொள்ளடிச்சுதான் அவனுக்கு அடைப்பான் அவன் கடனை. அப்படிதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி பல முறை எவ்வளவோ நம்ம பேசியாச்சு, பல கருத்துக்கள் சொல்லியாச்சு, வீடியோ பேசி எல்லாரும் பேசியாச்சு. ஆனால் மக்கள் மத்தியில புரியுது. ஆனா இவங்களுக்கு ஓட்டு போட்டா ஜெயிக்க மாட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் இன்னொரு கேள்வி ஒண்ணு வச்சுக்கிறாங்க, நான் அந்த ஒரு ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவாங்களா சீமான் அப்படின்னு. நீ ஒரு ஓட்டு போட்டா அந்த ஒரு ஓட்டை வச்சுதான் ஸ்டாலின் ஜெயிக்கிறாரா? நீ அந்த ஒரு ஓட்டை வச்சுதான் எடப்பாடி ஜெயிக்கிறாரா? பின்ன நீ அதுக்கு போடுற, நீ அந்த ஒரு ஓட்டை மாத்தி போடு. இப்படி ஒவ்வொருவரும் நீங்க ஓட்டை மாத்தி போட்டாதான் ஒருத்தர் ஜெயிக்க முடியுமே தவிர எந்த ஒரு ஓட்டாலையும் ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டுடலாம். எதிர்கால சந்ததியருக்கு வாழ்வு எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துங்க. மண் வளம் முடிஞ்சு போச்சு, மழையெல்லாம் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மழை இல்லைன்னா, அதை நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பெஞ்ச மாதிரி இப்ப மழை பெய்யல, காலநிலை மாற்றம், சூழல் மாற்றம் சொன்னேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா நம்மளும் நம்ம அரசியல்வாதிகள் தான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்காம எந்த தொழிற்சாலை இங்க வரக்கூடாதோ அதை தான் கொண்டு வராங்க. எதை செய்யக்கூடாதோ, மரம் நடணும்னா மரத்தை வெட்டுறாங்க, மழை பாதுகாக்கணும்னா மழையை உடைக்கிறாங்க, ஆத்து மணல் கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும்னா
அதையும் அள்ளி விற்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னா வருடத்துக்கு வருடம் மழைப்பொழிவும் குறையும், விவசாயமும் பாதிக்கப்படும், பொருளாதாரமும் வீழ்ச்சி அடையும். இவங்க வச்சிருக்கிற ஒரே பொருளாதாரம் எந்த பொருளாதாரம் தெரியுமா? இவங்க நம்புற அனைத்துமே சாராய பொருளாதாரம். இந்த சாராய பொருளாதாரத்தை ஒன்ன நம்பிதான் இந்த 2 கட்சி ஆட்சி மாத்தி மாத்தி நடத்துது. வேற எதையும் நம்புறதே கிடையாது இவங்க. அதை வச்சுதான் இந்த இலவசமும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்கு அப்படின்னா அந்த நமக்கு 1000 ரூபாய் காசை கொடுத்துட்டு அதே வீட்டுல இருந்து ஒயின் ஷாப்புக்கு மாசத்துக்கு 5000 10,000 எடுக்கிறாங்க. டெய்லி போய் குடிக்கிறாங்களே. விடிஞ்சு ஏந்திரிச்சா ஒரு கோட்டரு, பொழுதானா கோட்டரு. காலையிலிருந்து மாலை வரை வயக்காட்டுல வேலை செஞ்ச மனுஷன் சாப்பிட்டு தூங்கினா, நிம்மதியா தூங்கினா, இப்ப போய் காலையில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் செய்யறாங்க, சாயந்தரம் போய் 4 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் தான் செய்யறாங்க. இதுக்கே உடம்பு வலிக்குது, கையை காலை வலிக்குதுன்னு சொல்லி போய் சாயந்தரம் ஒரு கோட்டரை போட்டு குப்புறப்படுத்துறாங்க. இல்லப்பா உடல் வலிக்கு தானப்பா குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உடல் வலி உங்க வீட்டு பெண்களுக்கு இருக்காதா? உங்க அக்கா தங்கச்சிக்கு இருக்காதா? ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு மகள்களுக்கு இருக்காதா? ஏன் அவங்களாம் இப்ப இந்த ஊட்டி வேலை செய்யறவங்களுக்குலாம் உடம்பு வலியே இல்லையா? இப்ப அவங்களுக்கும் உடல் வலி இருக்கும், அவங்களும் உங்களோட கொள்ளக்காட்டுக்கு வேலைக்கு வரலையா? எவ்வளவுதான் வேலை செய்யறாங்க. இப்ப ஆணை விட அதிகமாக பெண்கள் அதிக கடின உழைப்பை கொடுக்குறாங்க, அதிகமாக வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நீ ஒரு கோட்டர் போடனா எனக்கும் ஒரு கோட்டர் போடு, எனக்கும் உடம்பு வலிக்குது அப்படின்னு போட்டா உங்கள் குடும்பம் என்னாகும்? உங்கள் சந்ததி என்னாகும்? உங்க வருங்கால தலைமுறை என்னாகும்? தமிழகம் சாராயத்தால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதோ அதே அளவு திரைப்பட முகத்தால் பாதிக்கப்பட்டது. திரைப்பட முகத்தால் தான் இந்த சாராய முகம் அதிகமானது. ஒரு படத்துல காட்சி, ஒருத்தன் சண்டை போட்டா என்ன திட்டான், இல்ல நான் சோகமா இருக்கேன் அப்படின்னா போய் சாராய கடைக்கு போயிடுவாங்க. அதுல ஒரு ஃபங்க்ஷன், மச்சான கல்யாணம், ஏதோ ஒண்ணு ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அன்னைக்கும் சரக்கு அடிப்பாங்க. சரி செத்து போயிட்டான் அந்த இலை வீட்லயும் போய் சரக்கு தான் அடிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட கலாச்சாரத்தை உருவாக்கியதே இந்த சினிமா முகம்தான். சினிமா முகமும் சாராய முகம், இது 2லிருந்து நீங்க வெளியே வராத வரை உங்கள் வாழ்க்கையில் விடிவே வராது. நாம நல்லா இருந்தா போதும், நமக்கு பிள்ளைங்க வேற பேர பிள்ளைங்களா என்னமோ எப்படி இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி இதற்கு முன்னாடி இருந்த நினைச்சிருந்தா நீங்க இப்ப வாழ முடியாது. அதை மனதில் வச்சுக்கிட்டு பேசுங்க. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கும் உரிமையை யார் கொடுத்தது? நம்மளால ஒண்ணு செய்ய முடியணும். இன்னைக்கு ஒரு வீடு என்னால கட்ட முடியும், நாளைக்கு அப்படின்னா பழைய வீடு இருக்கிற வீட்டை இடிச்சு தரலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சரி நான் கட்டிக்கிறேன் ஓ அப்படின்னு போயிடலாம். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ இடித்து செய்வது உன் தலைமுறைக்கே கெடுதல் செய்யும் கெடுதல். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இவ்வளவு ஒயின் ஷாப்புகள் பக்கமா கிடையாது, அதிகமான தூரத்துல தான் இருக்கும். ஒயின் ஷாப் நேரத்துனா கள்ளச்சாராயம் வந்துடும் அப்படிம்பாங்க. அது ஒரு வகையில கொஞ்சம் உண்மைதான், இல்லைன்னு நம்ம சுத்தமா மறுக்க முடியாது, வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தூரங்கள்ல கடைகள் இருக்கிறனால மக்கள் இங்கே போக முடியல. இடையில சிறு சிறு குழுக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காய்ச்ச முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா அப்ப இருந்த காடுகள் வேற, எவ்வளவோ மக்கள் தொகை பெருக்கமாயிடுச்சு. காடுகள் இன்னும் நம்ம பக்கத்துல போய் மறைமுகமா ஒருத்தர் காய்ச்சக்கூடிய சூழல் இப்ப கிடையாது. அப்படி 1-2 பேர் காய்ச்சினாலும் அதை நம்ம குடிச்சிடலாம். இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு பப்ளிக்கா யாரும் குடிக்க முடியாது அந்த மாதிரி காய்ச்சனாலும் கூட. எனக்கு நினைவு தெரிஞ்சலாம், எங்க ஊர்ல அதை குடிச்சிட்டு குடும்பத்துக்கு சரி சண்டை போடுறவங்க, இல்ல வெயின் வம்பு இருக்கிறவங்க இப்படிங்கிறத ஒரு 10 பேரை எண்ணிடலாம். இவர் தாங்க இவங்க தாங்க தண்ணி போட்டு குடும்பத்தையும் வம்பிழுக்கிறாங்க, ஊர்லயும் அனாவசியம் வம்பிழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எண்ணிடலாம். ஆனா இப்ப எவன் குடிக்காம இருக்கான் அப்படின்னு எண்ண முடியுமா? அந்த சூழலை யார் உருவாக்குனது? நீங்க வாக்களிச்ச அரசும் நம்ம யாண்ட முதல்வர்களும் தான். இதே நிலை துறந்தா நீங்க மட்டும் குடிகாரராகல, உங்கள் பரம்பரையே குடிகாரராகும், உங்கள் தலைமுறையே பாதிக்கப்படும்.